வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தொடர்ந்து ஒரு 45 நாளைக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கேன். இதை முழுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கக்கூடிய ஜோதிடராக மாற முடியும். இதில் எல்லா வகையான கேள்விகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதாவது வந்து என்ன மாதிரி கேள்விகள் அப்படின்னா, காதல் திருமணம் நடக்குமா, திருமணம் எப்போ நடக்கும், ஜாதகமே இல்லாதவங்க திருமணம் பொருத்தம் பார்க்குறது எப்படி, அரசியலில் யார் ஜெயிப்பா, திருட்டு போன பொருள் கிடைக்குமா, திருடின நம்பர் யார், அதே மாதிரி வந்து ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னா கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா, அப்பாவுடைய உதவி கிடைக்குமா, என்ன படிக்கலாம், என்ன மாதிரி தொழில் பார்க்கலாம், போர் போடலாமா, எத்தனை அடியில் வந்து தண்ணி வரும், இந்த மாதிரி வந்து எல்லா கேள்விகளுக்கும் வந்து இதில் வந்து பதில் இருக்குது. இது வந்து அட் அ டைமில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியும். அதை பெர்ஃபெக்டாக வந்து சொல்ல முடியும். இதனுடைய வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷ காலகட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஒரு கேள்விக்கு தீர்மானமான பதில் வந்து சொல்ல முடியும். இதுக்கு பேர் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம். இதை வந்து டெய்லி என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாமக்கோல் பிரசன்னம் கற்றுக்கலாம். உங்களுக்கு எனக்கு உதவணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஜிபே நம்பர் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து எனக்கு ஜிபே பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணலாம், கட்டாயம் கிடையாது. இதை வந்து இலவசமாக நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட்டு வந்து ஜாமக்கோல் பிரசன்னா என்னன்னு பார்ப்போம். ஜாமம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ராகு காலத்தை தான் நம்ம ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாளில் வந்து ராகு காலம் அப்படிங்கிற அளவு வந்து 1.5 மணி நேரம், அதை தான் ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம். அப்போ 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமாக பிரிச்சிங்க அப்படின்னா 16 ஜாமம். 16 ஜாமம் அப்படிங்கிறது 24 மணி நேரம். ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். அப்போ 16 ஜாமம் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து 8 ஜாமம், மாலை 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் 8 ஜாமம். அப்போ மொத்தம் வந்து 16 ஜாமம் ஒரு நாளில் வந்து. ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாமம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ராகு காலத்தை தான் ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாளில் ராகு காலத்தினுடைய அளவு வந்து 1.5 மணி நேரம். அதை தான் நம்ம ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம். குழப்பிக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு சார்ட்டு போடுறோம். ஜாம நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜாம நேரத்தை ஒவ்வொரு டைமில் வந்து ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஜாம நேரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ராகு காலத்தை தான் ஜாமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜாம நேரம் அப்படிங்கிறது 8 ஜாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். ஒரு ராசி அப்படிங்கிறது 30 டிகிரிங்க. ஒரு ராசிங்கிறது 30 டிகிரி. ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். இந்த ஜாம கிரகங்கள் வந்து இந்த ஸ்திர ராசியில் நிற்காதுங்க. ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இதில் வந்து ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஜாம கிரகங்கள் நிற்காது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸ்திர ராசிகளில் ஜாம கிரகம் நிற்காது. 2வது பாயிண்ட் வந்து ஜாம கிரகம் வந்து ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 டிகிரி வந்து கடக்கும். 1.5 ராசியை வந்து கடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ராசி வந்து 30 டிகிரி, ஒரு ஜாம கிரகம் வந்து 45 டிகிரி வந்து கடக்கும். அதனுடைய எல்லை வந்து 45 டிகிரி. ஒரு கிரகம் வந்து 45 டிகிரி வந்து கடக்கும் 1.5 மணி நேரத்தில் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாம கிரகங்கள் பின்னோக்கி நகரும். ஜாம கிரகங்கள் வந்து எப்பயுமே பின்னோக்கி தான் சுற்றி வரும். இந்த ஜாம கிரகங்கள்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாமம் அப்படிங்கிறது ராகு காலம் தான் ஜாமம்னு சொல்கிறோம். இப்போ இந்த வரிசை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரிசையில் தான் ஜாம கிரகங்களை வந்து நம்ம அடுக்கிறோம். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வேறு மொழியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு, இப்படி வந்து 8 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ராகுகேதை வந்து பாம்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி வந்து இந்த வரிசைப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. கதிர் அப்படின்னா சூரியன், சேய் அப்படின்னா செவ்வாய், பொன் அப்படின்னா குரு, மால் அப்படின்னா புதன், புகர் அப்படின்னா சுக்கிரன், மந்தன் அப்படின்னா சனி, மதி அப்படின்னா சந்திரன், பாம்பு அப்படின்னா ராகுகேது. எந்த வரிசையில் வருது அப்படின்னா சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகுகேது. இந்த வரிசைப்படி தான் ஜாம கிரகங்களை வந்து நம்ம அடுக்கணும். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இந்த வரிசையை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அப்புறம் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ராகு காலத்தை பொறுத்து தான் இந்த வரிசை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4 to 6. அப்போ அதை தான் வந்து ரிவர்ஸில் போடுறோம் நம்ம. ராகு வந்து எப்பயுமே ரிவர்ஸில் சுற்றும் ராகுகேது வந்து. அதனால் வந்து இந்த டைமிங்கை வந்து ரிவர்ஸில் வந்து நம்ம அடுக்கிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 வந்து ராகு காலம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியன், அதை வந்து முதல் கிரகமாக வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 3 to 4 வந்து ராகு காலம். அப்போ செவ்வாய்க்கிழமை 2வது வருது. ஏன்னா ரிவர்ஸில் வரும். 4 to 6, 3 to 4,
1 to 3 இந்த மாதிரி வந்து பின்னோக்கி வரும் அப்படி நம்ம வந்து அடுக்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 வந்து ராகு காலம். அதனால் சூரியன் அப்படிங்கிறது முதல் கிரகமாக வருது. செவ்வாய்க்கிழமை வந்து 3 to 4 வந்து ராகு காலம் மதியம். அப்போ செவ்வாய் வந்து 2வதாக வருது. அடுத்து வியாழக்கிழமை வந்து 1 to 3 வந்து ராகு காலம். அதனால் 3வது வந்து குரு வருது. அடுத்து வந்து புதன்கிழமை வந்து 12 to 1 வந்து ராகு காலம். அதனால் வந்து புதன் வந்து 4வதாக வருது. அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து 10 to 12 வந்து ராகு காலம். அதனால் வந்து சுக்கிரன் வந்து 5வதாக வருது. சனிக்கிழமை வந்து காலையில் 9 to 10 ராகு காலம். அதனால் சனி வந்து 6வதாக வருது. திங்கக்கிழமை வந்து காலையில் 7 to 9 வந்து ராகு காலம். அதனால் வந்து 7வதாக வருது. இப்போ பாம்பு அப்படிங்கிறது வந்து ராகுக்கு எதுவாக எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 7 கிழமைகளுக்கு 1.5 மணி நேரமாக கொடுத்து ராகுக்கு எதுக்குன்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதை பாம்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரிசை புரியல அப்படின்னா ராகு காலம் எப்பப்போ வருதோ அதுபடி நீங்கள் வந்து கிரகத்தை வந்து வரிசைப்படுத்தலாம். அல்லது இந்த வரிசையை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு. அல்லது சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு, கேது இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி. அல்லது ராகு காலத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் 4 to 6, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் 3 to 4, வியாழக்கிழமை ராகு காலம் 1 to 3, புதன்கிழமை ராகு காலம் 12 to 1, வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12, சனிக்கிழமை ராகு காலம் காலையில் 9 to 10, திங்கக்கிழமை ராகு காலம் காலையில் 7 to 9, பாம்புங்கிறதுக்கு காலையில் 6 to 7. இப்படி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ராகு காலத்தை வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம், இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வரிசைப்படி தான் ஜாம கிரகங்களை வந்து அடுக்கணும். இதுக்கு பேர் வந்து ஜாம கிரகங்கள். இந்த ஜாம கிரகங்கள் ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பமில் வந்து நிற்காது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஒரு ஜாம கிரகம் வந்து 45 டிகிரி வந்து கிடக்கும். அதாவது 1.5 ராசிக்கு வந்து அதனுடைய எல்லை பகுதி இருக்குது. இது 2வது. ஜாம கிரகங்கள் பின்னோக்கி நகரும். இது 3வது. இப்போ ஜாம கிரகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஜாம நேரம் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது காலையில் சரராசிலையும் உபயராசியிலும் மட்டும்தான் இந்த ஜாம நேரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஜாம நேரம் அப்படின்னா என்ன? காலையில் 6 to 7 வந்து மீன ராசியில் ஜாம நேரம். இங்கே ஒரு கிரகம் நிற்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 7 to 9 ஜாம நேரம் வந்து மகரத்தில் விழுகும். தனுசில் வந்து 9 to 10, காலையில் 9 to 10 அப்படிங்கிற ஜாம நேரம் வந்து தனுசில் விழுகும். 10 to 12ங்கிறது வந்து துலாமில் விழுகும். 12 to 1 அப்படிங்கிறது வந்து கன்னியில் விழுகும். 1 to 3ங்கிறது கடகம். 3 to 4 அப்படிங்கிறது மிதுனம். 4 to 6ங்கிறது மேசம். ஸ்திர ராசியில் மட்டும் இந்த ஜாம நேரம் வந்து நிற்காது. அப்போ 8 ஜாம நேரம் 1.5 மணி நேரமாக பிரிச்சுக்கோங்க. அதை தான் ஜாம நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 6 to 7, 7 to 9, 9 to 10, 10 to 12, 12 to 1, 1 to 3, 3 to 4, 4 to 6 இப்படி வந்து நம்ம அடுக்கிறோம். ஜாம நேரம். ஜாம கிரகங்கள் வந்து இந்த வரிசை தான் ஜாம கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இதை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 ஒருத்தர் வந்து காலையில் 6 to 7 ஞாயிற்றுக்கிழமையில் பிரசனம் பார்க்குறாரு அப்படின்னா சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரியன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ரிவர்ஸில் வந்து சுற்றும். அப்போ ஃபஸ்ட்டு ஜாம கிரகம் என்ன? சூரியன். அடுத்து 2வது வந்து செவ்வாய், 3வது வந்து குரு, 4வது வந்து புதன், 5வது வந்து சுக்கிரன், 6வது வந்து சனி, 7வது வந்து சந்திரன், 8வது வந்து பாம்பு. ஸ்திர ராசியில் இந்த கிரகங்கள் நிற்காது. அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இந்த மாதிரி 8 ஜாம கிரகங்கள் வரும். 8 ஜாம நேரம் வரும். இது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரியன் வந்து முதல் ஜாம கிரகமாக இருக்குது. இப்படி வந்து நம்ம வரிசைப்படுத்துகிறோம் ரிவர்ஸில் பின்னோக்கி. இதுவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இங்கே ஜாம கிரகம் வந்து செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கும். காலையில் 6 to 7 செவ்வாய் அப்படி வந்து பின்னோக்கி இப்படி சுற்றிக்கிட்டே வரும். இப்படி தான் வந்து நீங்கள் ஜாமக்கோளை வந்து ஜாம கிரகங்களையும் ஜாம நேரத்தையும் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிரகம் வந்து 45 டிகிரி வந்து ஆளுமை பண்ணும். அதனால தான் இந்த ப்ளூ கலர் இங்கில் வந்து நான் போட்டிருக்கேன். சூரியன் வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசி பாதி வரைக்கும் ஆளுமை பண்ணும். செவ்வாய் வந்து கும்பராசி பாதியிலேருந்து மகர ராசி ஃபுல்லாகவே ஆளுமை பண்ணும். 45 டிகிரி வந்து ஆளுமை பண்ணும். இப்போ இங்கே குரு வந்து எது வரைக்கும் ஆளுமை பண்ணும் அப்படின்னா தனுசுலேருந்து விருச்சிகம் பாதி வரைக்கும் ஆளுமை பண்ணும். புதன் வந்து விருச்சிகம் பாதியிலேருந்து துலாம் வரைக்கும் ஆளுமை பண்ணும். 45 டிகிரி வந்து ஒரு கிரகம் வந்து ஆளுமை பண்ணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை தான் ப்ளூ கலரில் கோடிட்டு காட்டியிருக்கேன் நான். இப்போ இது சுக்கிரன் வந்து இந்த கன்னியை ஆளுமை பண்ணும். சிம்மத்தில் பாதி ஆளுமை பண்ணும். சனி வந்து சிம்மத்தில் பாதி ஆளுமை பண்ணும். கடகத்தை ஃபுல்லாக ஆளுமை பண்ணும். சந்திரன் வந்து மிதுனத்தை ஃபுல்லாக ஆளுமை பண்ணும். ரிஷபத்தில் பாதி ஆளுமை பண்ணும் 45 டிகிரிங்கிறதுனால. பாம்புங்கிறது ரிஷபத்தில் பாதி ஆளுமை பண்ணும். மேசத்தில் ஃபுல்லாக ஆளுமை பண்ணும். அதுதான் வந்து ப்ளூ கலரில் வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு கிரகம் வந்து 45 டிகிரியை வந்து ஆளுமை பண்ணும். அப்புறம் 1.5 மணி நேரம் கழித்து வந்து அது அடுத்த இதுக்கு வந்துடும்.
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். ஜாம கிரகங்கள் எப்படி வரிசைப்படுத்துகிறோம். ஸ்திர ராசியில் ஜாம கிரகங்களோ ஜாம நேரமோ இருக்காது. ஆனால் அதோட ஆளுமை வந்து இது வரைக்கும் இருக்கும். அங்கே கிரகம் நிற்காதே தவிர அந்த கிரகம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து இந்த இடத்துல நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு 10 டிகிரியில் நிற்கிது அப்படின்னா, கும்பத்தில் கடைசி ஒரு 15 டிகிரியில் நிற்கிது அப்படின்னா, அது கும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அது நிற்கிறது வந்து மீனத்தில் தான் நிற்கும். கும்பத்தில் நிற்கிற மாதிரி இதில் காட்டப்படாது. ஆனால் உண்மையிலே அது கும்பத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அது டிகிரி பேஸில் பார்க்கும்போது அது கும்பத்தில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஆனால் வெளியில் பார்த்தா ஸ்திர ராசியில் எந்த கிரகமும் நிற்காத மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஜாம கிரகங்கள்னு பேர். 8 ஜாம கிரகங்கள், 8 ஜாம நேரம். இப்போ இது வரிசை வந்து இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். எந்த கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த அந்த ஜாம கிரகம் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு புதன்கிழமை காலையில் 6 to 7 அப்படின்னா புதன் ஜாம கிரகம், புதன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்படியே வந்து புதனுக்கு அப்புறம் யார் இருக்கா, புதனுக்கு அப்புறம் வந்து குரு வரும். இப்படியே வந்து பின்னோக்கி இப்படி சுற்றிக்கிட்டே வரும் கிரகங்கள் வந்து. அப்போ காலையில் எந்த நேரத்தில் 6 to 7 அப்படிங்கிறது என்ன கிழமையோ அந்த கிழமைக்குரிய கிரகம் வந்து ஜாம கிரகமாக மீனத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரிவர்ஸில் சுற்றும். இது காலையில் 8 ஜாமம், ஈவினிங்கும் அதே மாதிரி 8 ஜாமம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காலையில் 11 மணிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, காலையில் 11 மணிக்கு ஒரு புதன் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமை இப்போ உதாரணத்துக்கு ஜாம கிரகம் வந்து புதன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, அதே டைமில் வந்து நைட்லேயும் அதே டைமில் வந்து கிரகம் அதே இடத்துல இருக்கும். அதான் இதில் லாஜிக்கு. காலையில் 6 to ஈவினிங் 6, ஈவினிங் 6 to காலையில் 6, ரெண்டுக்குமே வந்து ஒரே ஜாம சார்ட்டு தான். அப்போ காலையில் 11 மணிக்கு பார்த்தாலும் அதே ஜாம கிரகம் தான் இருக்கும், நைட்டு 11 மணிக்கு பார்த்தாலும் அதே ஜாம கிரகம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ வந்து ஜாம கிரகங்கள் எப்படி அடுக்கணும், ஜாம நேரம்னா என்ன, எந்த வரிசைப்படி ஜாம கிரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜாம கிரகம் வந்து 45 டிகிரி வந்து ட்ராவல் ஆகும். 1.5 மணி நேரம் வந்து ஒரு ஜாம கிரகம் ஒரு ராசியில் 1.5 ராசியில் இருக்கும். ஜாம கிரகங்கள் பின்னோக்கி ட்ராவல் ஆகும். ஒரு நாளைக்கு 16 ஜாமம், காலையில் 8, ஈவினிங் 8. இப்போ காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்து இங்கே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா, ஈவினிங் 6 மணிக்கும் சூரியன் இங்கே தான் இருக்கும். காலையில் 8 மணிக்கு செவ்வாய் இங்கே இருக்குது அப்படின்னா, ஈவினிங் 8 மணிக்கும் செவ்வாய் இதே இடத்துல தான் இருக்கும். அப்போ காலையில் டைமும் ஈவினிங் டைமும் ஒரே ஜாம கிரகத்தை தான் குறிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ஜாம கிரகங்கள் வச்சு எப்படி பலன் பார்க்கலாங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.